கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கரூர் தான்தோன்றி மலை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் கரூர் மாவட்ட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பேங்க் சுப்பிரமணி ஆகியோரின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜோதிமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று ஜோதிமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜோதிமணி தொகுதியில் சரிவர பணியாற்றாமலும் பொதுமக்கள் மற்றும் சொந்த கட்சியினரிடம் சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தாலும் கூட்டணி கட்சிகளிடமும் வெறுப்புணர்வை ஏற்படுத்திய காரணத்தால் தொகுதி முழுவதும் அவருக்கு பெரும் அதிருப்தி உள்ளது. எனவே ஜோதிமணிக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என காங்கிரஸ் தலைமைக்கு கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் நிர்வாகிகளிடமும் ஜோதிமணி மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக கூட்டத்தின் வாயிலாக கண்டனத்தை பதிவு செய்தனர். இக்கூட்டத்தில் தொகுதி முழுவதும் நன்கு அறிமுகமான கரூர் மாவட்ட முன்னாள் தலைவர் பேங்க் சுப்பிரமணியன் என்பவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினருக்கு தடபுடலாக அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. எம்பி ஜோதிமணிக்கு எதிராக கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினரிடமே எதிர்ப்பு கிளம்பியது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று கரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நண்பர் திரு சேகர் அவருடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே 4-5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக தலைமையையும் அகில இந்திய தலைமையையும் இக்கூட்டம் கேட்டுக்கொண்டது. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்கள் சரிவர செயல்படாத காரணத்தினால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து இந்த தொகுதிக்கு அறிமுகமான இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாடு தலைமைக்கும். அடுத்து இந்தியா கூட்டணியினுடைய முழு வெற்றிக்கு அனைவரும் பாடுபடுவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல இந்த மாத கடைசியில் சென்னை வருகின்ற நம்முடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. செல்வி ஜோதிமணி அவர்கள் தமிழக தலைமையிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் மோதல் போக்கை கடைபிடித்து கட்சிக்கு களங்கம் உண்டாக்கி கொண்டிருப்பதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது குற்றச்சாட்டு என்பது இங்கே நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு அப்பப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூருக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் எங்களுடைய கோரிக்கை காங்கிரசுக்கு வர வேண்டும், அது ஜோதிமணிக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும். தலைமை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன். தலைமையிடம் நான் விருப்பம் தெரிவித்திருக்கின்றேன். எனக்கு வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்திருக்கின்றேன். அதாவது சின்னசாமியை மாவட்ட தலைவராக பரிந்துரை செய்ததே ஜோதிமணி அவர்கள்தான். ஆனால் ஜோதிமணி தனக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சின்னசாமி அவரிடத்திலேயே அவர் ஒழுங்காக நடந்து கொள்ள முடியவில்லை. அவரிடத்தில் விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். கட்சியினுடைய சில சம்பந்தமில்லாத நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவரை தலையாட்ட சொன்னதன் காரணமாக முரண்பாடு ஏற்பட்டு அவரும் இப்பொழுது ஒதுங்கி கொண்டிருக்கின்றார்கள். தலைமையில சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய கருத்தை எடுத்துரைத்திருக்கிறோம். கடந்த கால செயல்பாடு சரியில்லை என்பதுதானே பொதுமக்கள், நம்மளுடைய கூட்டணி கட்சி, காங்கிரஸ் கட்சி அனைவருடைய ஒட்டுமொத்த கருத்தும் அதுதானே.